சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. நல்லா இருக்கும். சுகஸ்தானத்துக்கு வர்றதுனால அந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். ஓகே. படிப்பு, காதல், புதன்கிறது கல்யாணக்காரகன்னு சொல்லுவோம், காதல்காரகன்னு சொல்லலாம். படிப்புக்காரகன் அவர் 7க்கும் 10க்கும் உடையவர்களால 7 10 உடையவர் வந்து 7ஆம் வீட்டுக்குடையவர் நேரவே அங்கே குரு உட்கார்ந்துருக்காரு. அப்போ படிப்புங்கிறது 7ஆம் வீட்டுக்கு அதாவது புதன் வந்து 7க்கும் 10க்கும் உடையவர் வந்து நேராக வந்து 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ படித்தா வேலை கிடைக்குமான்னா உடனே வேலை கிடைக்கும். தனுசு ராசிக்கு எப்படி அமைய போகுது இந்த மாதம்? தனுசு ராசிக்கு ஜூன் வரைக்கும் கவலையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா குரு பார்வையில் நேராகவே உட்காந்துட்டு இருக்க ராசி. ஜூன் வரைக்கும் குரு பார்வை நேராக ராசிக்கு உள்ளதுனால யார் என்ன ஆனாலும் பரவாயில்லடா, எனக்கு சோறு உண்டு சுகம் உண்டுன்னு ஏன்னா ராசியாதிபதிங்கும் போது சந்திரன் அங்கே வந்துடுது, மன தெளிவு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். கேது பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலும் மன இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பெரிய ஒரி பண்ணாமல் இவங்க இருக்கணும். ஏன்னா கேது வந்து நேராக ஒரு திரிகோண பார்வையில் தனுசு ராசியை கவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ இவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் யாருன்னா கேது தான். ஓகே. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்துங்கிறது அங்கே தான் மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அப்போ விநாயகர் வழிபாடு, கேதுவை கண்ட்ரோல் பண்ணால் விநாயகர் வழிபாடுக்கு தான் தனுசு ராசிக்காரர்கள் அந்த கேது தாண்டி போகிற வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் விநாயகரை பிடிச்சி ஆஞ்சநேயரை பிடிச்சி தான் கண்டிப்பாக வழிபட செஞ்சு ஆகும். இது முதல்ல அதை சொல்லிடுவோம், கடைசியில் கேட்கறதுக்கு மேலே முதல்ல சொல்லுவோம். ஸோ இவங்க விநாயகர் வழிபாடு இந்த விஷயங்களை பண்ணாதான் அந்த கேதுவோட டாமினேஷன் குறையும். தனுசு ராசிக்கு 9ஆவது வீட்டுக்குரிய சூரியன் இப்போ நேராக என்ன ஆகிடுதாங்க 4ஆவது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 4 9 காம்பினேஷன் ஆகிடும். சுகஸ்தானம் தந்தை, அப்போ தந்தையோட உடல்நிலையில் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஏன்னா ஏற்கனவே மாசி மாதத்தில் சூரியன் வந்து ராகு கூட உட்காந்தார் குரு பார்வையில் இருந்தாலும் தந்தைக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சொல்லியிருப்போம். சரி, அதாவது வரலாம் ஆனால் கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ அதை விட்டு அவங்க ரெக்கவரி ஆகிடுவாங்க. தந்தை வந்து சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ 9ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்னா இவங்களுக்கு பாக்கியங்கள் சுகத்துக்கு வரும்போது என்ன தேவை என்ன சொல்லுது சுகமாக உட்காந்து ஏன்னா ஏற்கனவே குரு பார்வையும் இருக்குது, அதனால சுகமாயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அடுத்த இது என்னென்னா தனுசு ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் லாபத்துக்கும் வேலைக்கும் உடைய சுக்கிரன் நல்ல உச்ச பலனில் இருக்கார் சுகஸ்தானத்தில். அப்போ வேலையில் இன்க்ரிமெண்ட் உண்டானா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்க்ரிமெண்ட் விஷயங்கள் ப்ரொமோஷன் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல சப்போர்ட். வேலை விஷயத்தில் இவங்களுக்கு லாபம் உண்டான இந்த மாதம் உண்டு. அது என்னன்னா இந்த 29ஆம் தேதிக்குள்ள சுக்கிரன் டிரான்சிட் ஆகிறதுக்குள்ள அவர் கொடுத்துட்டு தான் போவார். ஏன்னா சனி கூட சேர்ந்த சுக்கிரன். அப்போ தொழில் மூலம் வருமானங்கள் விஷயங்களை கண்டிப்பாக தனுசு ராசி கொடுக்காம போக மாட்டார், அடிச்சு சொல்லும். ஏன்னா குரு பார்வை வாங்கி தான் அங்கே இருக்குது தனுசு ராசி. அதனால கண்டிப்பாக உத்தியோகத்தில் அதாவது கை நீட்டி சம்பளம் வாங்குறது உத்தியோகம், தொழில்னா 10ஆம் பாவம் 6 உத்தியோகம். ஸோ 6க்குடையவன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இருக்கும், வேலையே செய்யாமல் சுகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க. வேலை செய்கிறவங்களாம் சும்மா இருப்பான், கஷ்டப்படுவான். வேலை செய்யாத ஆளுக்கு சம்பளம் ப்ரமோஷன் தானாக வரும். ஓகே. தெரியாமல் போட்டேன்னு கூட இவங்களுக்கு போட்டுருவாங்க, யாருக்கோ போடுறது இவங்களுக்கு போட்டு ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் இவங்களுக்கு உண்டு. மறைமுக வருமானம் மாதிரி இவங்களை நல்லா முன்னேற்றி விட்டுரும். அப்போ இவருக்கு 12 கூடியவரும் 5 கூடியவரும் செவ்வாய் 3ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ விரையாதிபதி 3ல் போய் ஒரு செமி பாட்டில் தான் மறையுது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 கூடியவர் 3ல் வருது, அவர் 2ஆம் தேதி அவரும் மாறிறார். 4ஆம் இடத்துக்கு வரும்போது 5ஆம் இடம்னா குழந்தைகளோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். சுகஸ்தானத்துக்கு வர்றதுனால அந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். படிப்பு, காதல், புதன்கிறது கல்யாணக்காரகன்னு சொல்லுவோம், காதல்காரகன்னு சொல்லலாம். படிப்புக்காரகன் அவர் 7க்கும் 10க்கும் உடையவர்களால 7 10 உடையவர் வந்து 7ஆம் வீட்டுக்குடையவர் நேரவே அங்கே குரு உட்கார்ந்துருக்காரு. அப்போ படிப்புங்கிறது 7ஆம் வீட்டுக்கு அதாவது புதன் வந்து 7க்கும் 10க்கும் உடையவர் வந்து நேராக வந்து 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ படித்தா வேலை கிடைக்குமான்னா உடனே வேலை கிடைக்கும். ஓகே. வெளிநாடு அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அங்கே 12ஆம் வீட்டுக்குரியவரும் அங்கேயே இருக்கார். ராகுவும் அங்கே தான், ராகு தான் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது. 12ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் வெளிநாடு இல்லாட்டாலும் அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அது எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு. உத்தியோகத்தில் ப்ரமோஷன், புது வேலை,
எல்லாமே கிடைக்கக்கூடிய ஆளு தனுசு ராசிக்காரர். Okay. என்ன மண்டை குடைச்சல் ம் கேது கான்டாக்ட் இருக்கிறதுனால இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு விநாயகர் வழிபாடை இவங்க டச் பண்ணி போனாதான் இவங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக வர அந்த சின்ன ஒரு இது கூட சரி செஞ்சிடலாம் அப்படின்றதுதான். ஓ சிறப்பு சார். கண்டிப்பா இந்த மாதம் வந்து பங்குனி மாதம் தனுசு ராசிக்கு சிறப்பா அமைய போகுது. உடல்நலம் ரீதியா இருக்கட்டும், வருமானம் ரீதியா இருக்கட்டும், உத்தியோகம் எல்லாமே வந்து சிறப்பா அமைய போகுது அப்படின்றத சொல்லிட்டீங்க.